ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. இப்போது சில கேள்விகள் இருக்குது, அதற்கு விளக்கமளிக்க முயல்கிறேன். சென்னையிலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கிறார். அம்பா, 16 வகை தானங்கள், 32 வகை அறங்கள் இதெல்லாம் மனிதர்கள் செய்யணும் அப்படின்னு நம்முடைய அறநூல்கள் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அதற்கிடையில் இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. என்ன கருத்து? ஒருவர் ஒரு கஷ்டப்படுறார், ஒரு துன்பப்படுகிறார் அப்படின்னா அவருடைய பிராரப்தம் கர்ம வினைப்படி அந்த துன்பத்தை அனுபவிக்க அவர் பிறந்திருக்கிறார். அப்போ அவருடைய அந்த கர்ம வினையில் நீ தலையிடாதே, இரக்கம் என்ற பெயரிலே இறைவனுடைய திட்டத்துக்கு மாறாக நீ போய் எதிர்த்து போய் ஒருத்தருடைய துன்பத்தை துடைக்கிறேன் அப்படின்னு நீ கிளம்பி வருவது சரியா என்று கேட்குறேன். இப்படியும் சில பேர் சொல்கிறாங்களே, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. 16 வகை தானம், 32 வகை அறம் என்ன அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, தமிழ் நூல்களில் அழகாக சொல்லியிருக்கு. 16 வகை தானம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்னதானம், மஞ்சள் கொடுப்பது ஒரு நல்ல தானமாக. அதில் இன்றைக்கும் கூட பெண்கள்லாம் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கொடுக்குறாங்க. அப்புறம் பூமி தானம், பூதானம், நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் கொடுப்பது ஒரு பெரிய தானம். ஏன்னா அவர்களுக்கு உணவு உண்ணுவதற்கு ஒரு வழி கிடைச்சிடும். அப்புறம் கோயிலுக்கெல்லாம் நிலம் எழுதி வைக்கிறாங்க, ஒரு நல்ல தர்ம காரியங்களுக்கெல்லாம் நிலம் எழுதி வைக்கிறாங்க, அதெல்லாம் நல்லது. அந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு, சுயநலமில்லாத காரியங்களுக்கு, பல பேருக்கு பயன்படக்கூடிய காரியங்களுக்கு பூமி கொடுப்பது நல்லது, பூதானம். அப்புறம் வஸ்திரதானம், ஏழைகளுக்கு உடுத்துவதற்கு துணி கொடுப்பது ஒரு நல்ல தானம். கோதானம், பசு அளிப்பது நல்லது. ஏன்னா அதுவும் என்ன, பசுவே தெய்வீகமானது. ரெண்டாவது அதை பெறக்கூடியவர் அதை பராமரித்து தன் வாழ்க்கையை பார்த்து கொள்வார். ஸோ கோதானம் ரொம்ப சிறந்தது. அப்புறம் திலதானம், எள்ளு கொடுப்பதும் நல்லதான், பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்குமா. வெல்லம் கொடுப்பதும் நல்லதான். நெய், வெள்ளி, தங்கம், தேன், அப்புறம் தண்ணீர் பண்ண பழங்கள், அப்புறம் கம்பளி கொடுப்பது. கம்பளி கொடுத்தா பயம் போகுமா, எதிரிகளை பற்றியோ ஏதாவது பயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் போகுமா கம்பளியை தானமாக கொடுத்தா. ஒரு தரம் எங்களை ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அம்பா எங்களுக்கு உங்களுக்கு வஸ்திரதானம் காவி துணி வாங்கி கொடுக்கணும்னு தோணுது, ஆனால் எல்லோரும் காவி துணியை வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க ஈரோடு நிகழ்ச்சி கூப்பிட்டவங்க. நான் எங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போர்வை தரேன்பா அப்படின்னு சொல்லி போர்வை கொடுத்தாங்க. வஸ்திரதானத்தில் இது ஒன்று. போர்வை, கம்பளி போர்வை, குளிருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. அப்படி கம்பளி கொடுத்தா கெட்ட சொப்பனம், கெட்ட சகுனம், அதனால் வரக்கூடிய பயங்கள்லாம் போகுமா கொடுக்குறவங்களுக்கு. அப்புறம் பழங்கள் கொடுப்பது நல்ல தானம், பால் வழங்குவது நல்ல தானம், சந்தனக்கட்டை கொடுப்பது நல்ல தானம். இப்படியெல்லாம் 16 வகை பொருட்களை கொடுக்கக்கூடிய தானங்கள் சொல்லியிருக்காங்க. கன்னியா தானம் ஒன்று இருக்குது, இது ஒன்று. இதோட 32 வகை அறங்கள் அப்படின்னு இருக்குது. அறங்கள் தர்மங்கள், தான தர்மங்கள்னு சொல்கிறோம். அது சில இதில் உள்ளது இதில் வருது, பல இதில் இல்லாதது இருக்குது. என்ன அப்படின்னா, நோயாளிகள் முதியவர்களுக்கெல்லாம் இல்லங்கள் அமைத்து அவர்களை அங்கே வைத்து துன்பப்படாமல் அவர்களுக்கான மருந்து கொடுத்து காப்பாற்றுவது. அப்புறம் ஓதுவார்க்கு உணவு, கல்வி கற்பவர்களுக்கு உணவு கொடுப்பது நல்ல இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறோம்ல. அப்போ ஒரு ஏழை மாணவன் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லை, ஆனால் படிக்கணும், அறிவை பெறணுங்கிற நாட்டம் இருக்குது. குரு சொல்கிறபடி ஒழுக்கமாக நடக்கிறதுக்கு தயாராக இருக்கான். அப்போ அவனுக்கு உணவு கொடுக்கணும், உணவு உடை வேண்டியதெல்லாம் கொடுப்பது, இது ஒரு பெரிய தானம். அதாவது நம்ம நாட்டில் இப்போது இதெல்லாம் கொஞ்சம் மறந்து அன்னதானம் மட்டும் மக்களுக்கெல்லாம் உள்ளத்தை தொடுது. அன்னதானம்னு வராங்க. திருவண்ணாமலையிலலாம் அன்னதானம் அப்படி செழிச்சு கிடக்கு. ஒருத்தர் யாராவது உண்மையான பகவத் பக்தியோடு எனக்கு இந்த உலக நாட்டமே இல்லைன்னு சொல்லி உலக பற்றுதல்களை விட்டு இங்கே உட்காந்துட்டாருன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது. 3 வேளை சாப்பாடும் தானத்திலே கிடச்சிடும்.
யாராவது ஒரு பக்கம் அன்னதானம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கிரிவல பாதையில் சாப்பாடு கிடச்சிடும், 3 வேளை சாப்பாடும் கிடச்சிடும். ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம். நமக்கு அது ஒத்துக்கிறதான்னு தான் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அப்போது அன்னதானம் கொடுக்குறதுங்கிறது எல்லாருக்கும் தோணுது. ஆனால் அந்த அன்னதானத்துலேயும் சில வகைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று, ஓதுவார்க்கு உணவளித்தல். ஓதுதல்னால் இங்கே கல்வி கற்றல். இந்த கல்வி கற்பவர்களுக்கு, மாணாக்கர்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு பெரிய அறமாக இந்த சமுதாயத்தில் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நிவேதித்தை ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு போற்றி பாராட்டுகிற வகையில் பார்க்குறேன். அவள் இங்கே வர யார், சகோதரி நிவேதித்தை சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை, அயர்லாந்தில் பிறந்தவர், இங்கிலாந்தில் வளர்ந்து வேலை பார்த்து எல்லாம் சிறப்பாக இருந்தவர். அவர் இங்கே வரார். அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்த உடனே இவங்க வீட்டில் ஒரு வீடு பார்த்து கொடுக்குறாங்க, இருக்காங்க. சுற்றிலும் இந்து குடும்பங்கள். எங்கேருந்து சாப்பாடு வருதுன்னே தெரியாதான் இவளுக்கு வேணுங்கிற சாப்பாடு வந்துகிட்டே இருக்குமா. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் இவங்க இன்னும் எல்லாம் செட்டில் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, எல்லா பாத்திரம் பண்ணங்கள் வாங்கி சமைக்கிறது அதெல்லாம் இன்னும் சரியாக அமையலை. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அப்படி இப்படியே சாதம் கொடுத்தாங்களாம், சாப்பாடு கொடுத்துருவாங்களாம். எந்த வீட்டிலேருந்து வரும்னு கூட எனக்கு தெரியாதான், எப்படியோ கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம். அப்போ சொல்கிறேன், ஒரு நாடு, ஒரு சமுதாயம் முழுக்க இப்படி கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா, கல்விக்கு அவங்க பார்வையில் நான் ஏதோ பிரம்மச்சாரிணியாக இவன் நம்ம இந்து மதத்தை படிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், அப்போ நாம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வாட்டுக்கு சத்தம் போடாமல் வேண்டிய உணவு முதலிய தேவைகளை எல்லாம் பார்த்து கொண்டார்களாம். எவ்வளோ ஒரு அருமையான கலாச்சாரம் இது அப்படின்னு அவங்க வியந்து பாராட்டுகிறார்கள். அப்படி ஓதுவார்க்கு உணவு, கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு சாப்பாடு போடுவது ரொம்ப நல்லது. அப்புறம் மக்களுக்கு பொதுவாக அன்னதானம் கொடுப்பது ரொம்ப நல்லது. பசுவுக்கு புல் கொடுப்பது நல்லது. பொதுவாக எல்லா கால்நடைகளுக்கும் புல், புண்ணாக்கு, தண்ணி இதெல்லாம் கொடுப்பது ரொம்ப நல்லது. துறவிகளுக்கும் யாத்ரீகர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறது ஒரு பெரிய புண்ணியம். அனாதை விடுதி கட்டுதல் பெரிய புண்ணியம். வேதம் ஓதுவோருக்கும் தமிழ்மறை ஓதுவோருக்கும் அவர்களுக்கு விடுதி அமைத்து உணவு கொடுப்பது பெரிய புண்ணியம். மகப்பேறு, ஒரு பெண்ணுக்கு மகப்பேறு சமயத்தில் உதவி, அதுக்கு பொருளுதவியும் கூட இருந்து சரீர தேவைகளை கவனித்துக் கொள்வது, அதெல்லாம் செய்வது ஒரு பெரிய புண்ணியம். அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பது புண்ணியம். அந்த தாய்க்கு சாப்பாடு கொடுப்பது, குழந்தைக்கு கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு பால் கொடுப்பது, அதாவது பசும்பால் கொடுப்பது புண்ணியம். அதனால் நம்முடைய தப்போவனத்தில் ஒரு பக்தர் அந்த நாள்லேயே அவர் கொஞ்சம் பணம் கொடுத்து, இதனுடைய வட்டியிலேருந்து நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு பால் வழங்குறது அதுக்கு கொடுத்துருக்க, கந்தன் பால் வழங்கும் திட்டம் அப்படின்னு அந்த இதுக்கு பேர். வட்டியிலேருந்து பால் கொடுப்பாங்க. ஒரு ரொம்ப கை குழந்தையாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகளோடு அந்த பாலை வாங்கிட்டு போவாங்க. ஒரு குழந்தை ஓரளவுக்கு பெருசாகிற வரைக்கும் அது கொடுப்பாங்க. இது இலவசமாக பால் கொடுப்பாங்க. வாங்கி இந்த கிராமத்தில் சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் ஏழை தாய்மார்கள் அந்த பாலை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு சத்தான உணவு கிடைக்கும். இது ஒரு அறம், புண்ணியம். இது நம்ம தப்போவனத்தில் இன்னமும் நடந்துகிட்ருக்குது, ராமகிருஷ்ண தப்போவனம் திருப்பராய்த்துறையில். அப்படி பால் அளித்தல், குழந்தைகளை வளர்த்தல். ஒருவேளை அம்மா அப்பா இல்லாமல் ஏதோ துரதிருஷ்டவசமாக பெற்றோரை இழந்து விட்டால் அவர்களுக்கு அந்த குழந்தைகளை வளர்ப்பது ஒரு பெரிய புண்ணியம். இப்படி அப்புறம் சிறைச்சாலைகளுக்கு சென்று அவர்களுக்கு உணவளிப்பதும், நல்ல போதனைகள் செய்து வருவது, அது ஒரு பெரிய புண்ணியம். அப்புறம் இந்த பசுமாடுகளும் கால்நடைகளும் போகும்பொழுது சாலையில் அதுக்கு முதுகை அரிச்சுக்கணும், சொரிஞ்சுக்கணும்னு வரும். அதுக்கு கை இல்லை நம்மளை மாதிரி, வாலை சுழட்டி பண்ணினாலும் ரொம்ப எல்லா பக்கமும் அறிஞ்சிக்க முடியாது. அப்போ அது என்ன பண்ணுமா, ஏதாவது ஒன்று இப்போ இருந்தால் அதில் அப்படியே முதுகை உரசினா அதுக்கு அரிப்பு தீரும். அதுக்காக கல் நட்டு வைக்கிறது ஒரு புண்ணியம். பாருங்கள் எப்படிலாம் நினச்சிருக்காங்க. இப்போவும் கூட நாம் அது நமக்கு அப்படி பண்ணினாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி பெரிய சுமையை சுமந்துட்டு போகிறவங்க இறக்கி வைக்கிறதுக்கு கல், அதான் 3 கல் 2 கல் அப்படி நேரம் வச்சு ஒரு கல் படுக்கையாக போட்டால் அதில் கொஞ்சம் நேரம் சுமையை இறக்கி வச்சு அங்கே நின்றுட்டு இளைப்பாரிட்டு அவங்க இப்படி போவாங்க. வரத்தடியில் அது இருக்கும். இந்த நிற்கிற கல்லில் இந்த மாடு முதுகையும் தேய்ச்சிக்கும். இப்படியெல்லாம் உயிர்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களுடைய சங்கடங்களை தீர்க்கணும் அப்படின்னு வழி கண்டுபிடிச்சி, இதெல்லாம் தர்மம், இதை பண்ணு, உனக்கு புண்ணியம், உன் பாவம் குறைஞ்சி நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. இப்படி நிறைய போகுது, பெரிய லிஸ்ட்டாக. 32 அறங்கள், 16 தானங்கள், 32 அறங்கள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சால் நல்லது என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, பிறவி என்பதே எதுக்காக பிறப்பெடுக்கிறோம்? வினைகளை, குறிப்பிட்ட வினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்காக இந்த பிறவி வந்திருக்கிறது. அப்போ அதில் நாம் பண்ணின பாவத்துக்கு இப்போ கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால், அப்போ நான் போய் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து எனக்கு சாப்பாடை கொடுத்தா என் வினை அனுபவிக்கப்படாமல் போகுமே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, லாஜிக்கலாக, அறிவுபூர்வமாக, தர்க்க ரீதியாக சிந்திச்சா அப்படி தான். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உன்னுடைய ஹிருதயத்துக்கும் அறிவுக்கும் இடையிலே முரண்பாடு போட்டி வருகிறது என்றால் நீ இதயத்தின் குரலை கேள் அப்படின்ட்டார். இதயம் என்ன சொல்கிறது? அவங்க கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறது. அறிவு என்ன சொல்கிறது? அவங்க வினைக்குத்தான் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அறிவு சொல்லட்டும், அது உண்மைதான், முதல்ல சாப்பாடை கொடுப்போம். ஒருவேளை அவங்க இருந்து கேட்டால் அப்புறம் அறிவுக்கு விஷயம் கொடுத்து, நீ இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாதுமா, நல்லது பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாது, பண்ணின பாவத்துக்கு தான் இப்போ அனுபவிக்கிறோம், நீ இப்போ தெய்வத்தை வணங்கு, உன்னுடைய இயல்புக்கு சக்திக்கு ஏற்ப நீ பெருத்தாருக்கு உதவி செய்ய, நல்ல செய்ய, எப்படியோ நான் நல்ல வார்த்தை சொல்லி தெய்வத்தை நினைக்க வச்சு அனுப்பலாம். ஆனால் முதல்ல பசித்து இருக்கும்போது சோறை போடு, பசித்தோர் முகம் பார், சோறு கூடுன்னு கொடுத்தா அவங்க முகத்தை பாரு, அது வாடி இருக்கிற அந்த முகத்தை பார்த்தாலே உனக்கு என்ன தோணிடும்? ஐயோ பாவம், சாப்பாடை கொடுப்போம் முதல்ல, அப்புறம் அடுத்த பேச்சு என்று. அதனால் இதயத்துக்கும் அறிவுக்கும் இடையில் முரண் வரும்போது இதயம் சொல்வதை கேள், அது உதவி செய்யி. பல நிகழ்ச்சிகள் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு தரம் பஞ்சாப் அந்த பகுதியிலேருந்து, வடமேற்கு இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து சுவாமி விவேகானந்தரை பார்க்குறார். அவர் வந்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து கோரக்ஷண சமிதி, பசு பாதுகாப்பு அமைப்பு வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் வந்து இந்த மாதிரி பசுக்களை வந்து வதை செய்கிறவங்கள்ட்டேருந்து வாங்கி அதை மீட்டு அதை காப்பாற்றி, அது பால் கொடுக்காது வயசாகி போயிட்டாலும் அதை வச்சு காப்பாற்றுறோம் அப்படிலாம் அவர் சொல்கிறார். அப்படியே ரொம்ப சந்தோஷம், என்ன பண்ணீங்க எல்லாம் விவரமாக கேட்குறேன். எல்லாம் கேட்டு முடிச்சப்புறம் இவர் பசு பாதுகாப்புக்கு ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டே இருக்கும்போது சுவாமி விவேகானந்தர் மெதுவாக கேட்குறார், அதெல்லாம் சரி, இப்போது அந்த சமயத்தில் இவர் வந்து பார்த்த அந்த சமயத்தில் அப்போ மத்திய பிரதேசத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் மடிந்தார்கள். பல பேர் உயிரும் போகலை, நல்லாவும் இருக்க முடியாமல் அப்படி திண்டாடிட்டுருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, கொடுமையான பஞ்சம். இதில் நீங்கள் உங்கள் சமிதியிலேருந்து ஏதாவது சேவை செய்தீர்களா அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், அது அவர்கள் கர்மா, பஞ்சத்தில் துடித்து செத்து போகணுங்கிறது அவங்க வினை, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் சங்கத்துலேருந்து பசுக்களை தான் காப்பாற்றுவோம் அப்படிங்கிறார். வந்ததே கோபம் சுவாமிஜிக்கு, ஒரு கோமாதா தான் உங்களை பெற்றிருக்கணும் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறார். அப்போ ஒரு அதாவது துன்பப்படக்கூடிய உயிர்கள் இருக்கு, துன்பப்படக்கூடிய மனிதன் இருக்கானா, நீ முதல்ல மனுஷனை காப்பாற்று, மனுஷனை காப்பாற்று. ஆனால் இதில் அதாவது இந்த கர்மத்தின் போக்கு சொல்லுவது ரொம்ப கஷ்டம். இப்போ குருதேவர் அதையும் சொல்லி எச்சரிக்கிறார். இப்போ ஒருத்தன் வந்து அன்னதானம் பண்ணுறான், ஒரு சத்திரத்தில் அன்னதானம் கொடுக்குறான், எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க, ஏழைப்பாழைகள், ரைட். ஒருத்தன் என்ன பண்ணுறான், பசுவை கொல்றதுக்காக இழுத்துட்டு போகிறான். அவன் ரொம்ப களைச்சி போயிட்டான், ரொம்ப தூரமாக இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். உடனே இந்த சத்திரத்தில் நுழைஞ்சு சாப்பிட்டுட்டு போகிறான். இப்போது அவன் பண்ணக்கூடிய காரியம் என்ன? பசுவதை. அந்த பசுவதையினுடைய பாவத்தில் ஒரு பங்கு இந்த அன்னதானம் பண்ணவருக்கு வருதான்? ஐயையோ, இது என்ன ரொம்ப இருக்குது. அப்போ அன்னதானம் சாப்பிடக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்களின் பலாபலன்கள் இவங்க அன்னதானம் பண்ணினவங்களுக்கும் கொஞ்சம் வந்து சேரும். கருத்து என்னென்னா, கர்மங்கள் எல்லாவற்றிலும், அதாவது பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் இந்த கர்மங்கள் அனைத்திலும் இப்படி ஒரு பின்விளைவு இருக்கும், நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும்.
எனக்கு அதில் வரக்கூடிய புண்ணியம் இல்லை, நீ துன்பப்படக்கூடாது அவ்வளவுதான் என்று சொல்லி எனக்கு பிரதிபலன் வேண்டாம் என்று உறுதியாக இறைவனிடம் சொல்லிட்டு துன்பப்படுறவங்களுக்கு அந்த துன்பம் நீங்குமாறு நாம் செஞ்சால் அதில் தப்பே இல்லை. சரி, அப்போ அவங்களுடைய வினையின் கணக்கு என்ன அப்படின்னா, கொடுக்கிறவர்களுடைய புண்ணியத்தை அந்த பக்குவ மனசனால் அவர்களுக்கும் நல்லெண்ணம் வந்து தன்னை திருத்தி கொண்டு அவர்கள் முன்னேறலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எப்படி இந்த கர்மம் பலன் கொடுக்கும் என்பது முற்றிலும் நமக்கு தெரியாது. கஹனா கர்மணோ கதிகி, கர்மத்தின் பாதை எப்படி செல்கிறது என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறார் கிருஷ்ணர் கீதையில். கர்மத்தின் போக்கு நம்மால் நிர்ணயிக்க முடியாதது. அதனால் கர்மத்தை சொல்லிக்கொண்டு இவன் செஞ்ச பாவத்துக்கு தான் இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு ஒருத்தனை துன்பப்பட விடாமல் நம்ம முன்னாடி அவங்க இருந்தால் அவர்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பது நமக்கு சாத்தியமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த சேவையை செய்வதே நல்லது. இன்னும் ஒருபடி மேலே போய் பெரியவர்கள் அப்படி உன் கர்மத்தில் நான் தலையிட்டு உனக்கு உதவி செஞ்சேன்னா அதனால் நீ உன் கர்மத்தினுடைய பாவம் எனக்கு வந்தால் வரட்டுமே, உனக்கு உதவி செய்யணும் அவ்வளோதான், அப்படி நினைக்கக்கூடிய மகான்கள் பெரியவர்கள் இருக்கின்றார்கள். வள்ளுவர் ஒரு குறள் ரொம்ப புரட்சிகரமாக சொல்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகு இயற்றியான். இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணினவனாகிய ஜெகத்காரணனாகிய இறைவன் ஒருத்தனுடைய தலைவிதியில் நீ பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் என்ன அப்படின்னு எழுதி வச்சுருந்தான்னு சொன்னால் அப்படி அவனை பிச்சை எடுக்க விட்ட அந்த கடவுள் செத்து போட்டும் அப்படிங்கிற. அதாவது ஒரு உயிர் உணவில்லாமல் தவிப்பது இவருக்கு தாங்கலை. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றேன், இப்படியெல்லாம் மகான்களுக்கு பிறருடைய துயரம் வந்து தாங்கொணாததாக இருக்கும். அதனால் அதை போக்கத்தான் முற்படுவாங்க. அந்த இடத்துல வினை கணக்கை கொண்டு வர மாட்டாங்க. அப்போ வினை கணக்கு என்ன, அது கடவுள் பார்த்துக்கட்டும், வினை கணக்கு கடவுள் பார்த்துக்கட்டும். எனக்கு இந்த புண்ணியம் வேண்டாம் அப்படின்னு நாம் சொல்லிட்டோன்னா பாப்பமும் நமக்கு வராது. இப்போது அந்த அன்னதானமோ நம்ம ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லி அந்த துயரத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு செயல் செய்கிறோம் இல்லையா, அந்த சேவையினுடைய நற்பலனை நான் கேட்டுக்கலை, அந்த புண்ணிய பலன் எனக்கு வேண்டாம். உனக்கு அப்போ என்ன தான் வேணும்? தாயே, உன்னுடைய உயிர்களுக்கு நீயே இந்த வடிவில் வந்திருக்கன்னு நினச்சி சேவை பண்ணக்கூடிய பாகியத்தை எனக்கு கொடு, என் மனசு அதுக்கேற்ற தூய்மையோடு இருக்கட்டும் என்று சித்தசுத்தி மட்டும் எனக்கு போதும், புண்ணியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு சேவை பண்ணினான்னா அவனுக்கு இந்த கர்மத்தில் தலையிட்ட பாவம்லாம் வராது. பதில் கேட்டால் தான் நான் அன்னதானம் பண்ணுறேன் அதனால் எனக்கு இந்த புண்ணியம் வரணும், அந்த புண்ணியத்தினால என் கஷ்டமெல்லாம் போகணும் அப்படின்னா அன்னதானம் சாப்பிடவும் சரியில்லை, அதனால் கொஞ்சம் பாவமும் உனக்கு வரும், அந்த புண்ணியத்தில் கொஞ்சம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிடுவார் கடவுள். அதனால் வினைப்பயனை கோராமல் இருப்பவர்களுக்கு, எனக்கு வினைப்பயன் வேண்டும் என்ற ஆசை இல்லாது சேவை செய்பவர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால் அந்த இடத்துல நாம் நம்முடைய சேவையின் பலனை அனுபவிப்பவர்களுடைய பாப புண்ணியங்களை பற்றி நாம் பெரிதும் கருத்து செலுத்த வேண்டியது இல்லை. இறையருளால் இறைவன் அதை பார்த்து கொள்வார். நான் இப்போதைக்கு அவர் எனக்கு கொடுத்ததாக இந்த பணியை மட்டும் செய்கிறேன்னு நாம் நம்முடைய அந்த சேவா காரியத்தில் ஈடுபடலாம். இப்போ அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, நான் இவரை பார்க்கல, இறைவன் உலகத்துக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரு, அப்போ நாம் அதில் தலையிடக்கூடாது, அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கணும்? தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இப்போ அவருக்கு ஒரு நோயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நோய் வருதேன்னு அந்த நோய் வேதனையில் துடிச்சு கத்துறது, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது, நான் இப்படி கஷ்டப்பட்ட உனக்கு தெரியலையா, இப்படி இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அடுத்தவங்களை திட்டுறது, சேவை செய்ய வர்றவங்களும் சரியாக செய்யலை நான் அவங்கள நொந்துக்கிறது, இப்படிலாம் சொல்லாமல் தனக்கு வரக்கூடிய துன்பத்தை அவர் ரொம்ப அமைதியாக ஏற்றுக்கொண்டார்னா இதை சொல்லலாம். தன்னை பொறுத்தளவில் தன்னுடைய வினை நற்பயனோ தீப்பயனோ என்ன கொடுக்குறதோ பாப்ப புண்ணியம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வர்றதெல்லாம் வரட்டும், அந்த வினைகளை
இருவினை ஒப்புங்கிற அந்த ஒரு சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தனக்கு வரக்கூடிய பாப புண்ணியங்களை பற்றி பொருட்படுத்தாது இருக்கக்கூடிய ஒரு மனோவல்லமை ஆத்மபலம் பெற்றுவிட்டவர்கள் இப்படி சேவைங்கிறது மூலம் இறங்கி அடுத்தவர்களுடைய துன்பத்தை போக்குறேன்னு காரியத்தில் இறங்குறானே, அது செய்யாட்டாலும் தப்பு இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு அந்த இரக்கத்தில் செய்யத்தான் வரும். பெரிய சுவாமிஜி ஒரு தரம், சுவாமி சித்பானந்த மகாராஜ் ஒரு தரம் இந்த திருப்பராய்த்துறையில் குருகுல பள்ளி நதிக்கரையோரம் இருக்கும். அங்கே ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குது. நம்ம ஆசிரமத்தினுடைய தபோவனத்தினுடைய தென்னந்தோப்பு, நிறைய தென்னை மரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இந்த பள்ளிக்கூட கட்டடங்கள்லாம் இருக்கும். இந்த மாணவர்கள் அங்கேருந்து படிச்சுட்ருப்பாங்க. அதுக்கு அங்கே நிறைய கல்லில் பெஞ்செல்லாம் போட்டு அதில் உட்காந்து படிக்கணும்னு போட்டிருக்கோம். ஆனால் இது பசங்க அதுங்களுக்கு தோணுனபடி அங்கங்கே உட்காந்து படிச்சுட்ருக்கோம். அப்போ ஒரு மாணவன் இந்த தென்னை மரத்தில் சாஞ்சாப்பில் படிச்சுட்ருக்கான். அந்த தென்னை மரம் ரொம்ப பெருசாக வளரலை, அது சின்ன கொஞ்சம் இளங்கன்று தான், தென்னம்பிள்ளை அப்படிம்போல. சாமி இந்த பக்கம் அப்படியே சுற்றி சுற்றி வராங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க என்னன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படி வரும்போது இந்த மாணவன் இந்த தென்னம்பிள்ளையின் மீது சாய்ந்து இருக்கிறான். அப்படி அவன் சாய்ந்து இருக்கும்போது மாணவனுடைய கனம் வெயிட்டு தாங்காமல் அந்த தென்னம்பிள்ளையும் சாயுதான். இது சாமி பார்த்துட்டாங்க. அந்த பையன் கவனிக்கவே இல்லை, அவன் ஹாயாக சாஞ்சுக்கிட்டே படிக்கிறான். சாமி பார்த்தாங்களாம், அவன்கிட்ட சொன்னாங்களாம், அந்த பிள்ளைக்கும் வலிக்குமே பாருங்க, தென்னம்பிள்ளை அப்படிங்கிற அந்த பேரை எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கும் வலிக்குமே, நீ மட்டும் எனக்கு பிள்ளை இல்லை, தென்னம்பிள்ளையும் என் பிள்ளை, அதுக்கும் வலிக்குது, வலிக்க விடாத, அதில் சாகாத அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கும் வலிக்குமே. அப்போது மகான்களுக்கு எல்லா உயிர்களின் துன்பமும் அதை போக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அங்கே வினைகளை பற்றின பேச்சுக்கே இடமில்லை. அதனால் நாம் நம்முடைய நற்செயல்களின் புண்ணிய பலன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா நிச்சயமாக ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ வந்திருக்கக்கூடிய தீய செயல்களின் பாப்பங்கிற விளைவும் நமக்கு வராமல் போயிடும். அதனால் கர்மத்தை பற்றி நினைத்து கொண்டு கர்மம் பாப்ப புண்ணியம் இதை நினைத்து கொண்டு நற்காரியம் செய்வதை விட்டுவிடக்கூடாது. அந்த பலன் எனக்கு வேண்டாம்னு சொல்லி எல்லாவற்றையும் பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த நல்ல காரியத்தில் நம்ம ஈடுபடுவது தான் உத்தமம் அப்படின்னு தான் அடியனுக்கு தோன்றுகின்றது. சரி, இதை கேட்ட இந்த கேள்விக்கு சொல்லிட்டேன். இங்கே இப்போது நமக்கு சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தாய்மார்களில் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அம்பா நமஸ்காரம். அம்மா நமஸ்காரம், சொல்லுங்கம்மா. அம்பா, கல் நெஞ்ச ஆகாம இருக்கிறது எப்படிம்பா? நெஞ்ச கல் மாதிரி போயிடுச்சா பார்க்க முடியலையம்பா. அப்ப நெஞ்ச கல்லா போகாம இருக்கிறதுக்கு என்ன வழி அம்பா? ஆமா, கல் எப்படி ஆச்சு கல் நெஞ்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை ரிவர்ஸ்ல கொண்டு வந்துட வேண்டியதான். எப்படி கல் நெஞ்சு ஆகிறது அப்படின்னா அந்த ரெண்டு தான், சுயநலம், இந்திரிய வழி செல்லுதல். அதுதான் அந்த ரெண்டு. சுயநலம், இந்திரியங்கள் வழியாக புறத்தே செல்லுதல். இது ரெண்டையும் குறைக்க அதனுடைய கல் தன்மை, ஜடத்தன்மை, இறுகி போன தன்மை, கெட்டிப்பட்டு போன தன்மை, இன்சென்சிட்டிவிட்டி. கல்னா என்ன? இன்சென்சிட்டிவிட்டி. இன்சென்சிட்டிவிட்டின்னு என்ன? அடுத்தவங்க கஷ்டம் புரியாம இருக்கிறது, நாம எவ்வளவு மட்டமா இருக்கோங்கிறது தெரியாம இருக்கிறது, என்ன அந்த உணர்ச்சி இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் போய் நல்லுணர்ச்சி மனசுக்கு வரும். இப்ப அகல்யை கல்லாய் கிடந்தாள்னா நிஜமாவே ஒரு கல்லா இருந்தா அப்படின்னு அர்த்தம் இல்ல. எல்லார் முன்னாடி வருவதற்கு தகுதி இல்லைன்னு உணர்ந்து ஒதுங்கி கிடந்தாளாம். எப்ப அது நீங்குகிறது? ராமன் திருவடியில வணங்கின போது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ இதுக்கு அடுத்த நாள் வருத்தப்பட்டு அது ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணிட்ட போதும் அப்படின்னு இவளாம் பேசவே இல்லை. அவ பாதம் பட்ட உடனே அவளுக்கு அந்த நிம்மதி வந்துருத்தான். அப்படி ஜடத்தன்மை, கல் என்பது ஜடத்தன்மை. அதாவது தமோகுணம். தமோகுண விருத்தி நீங்கி சத்துவகுணம் ஓங்க ஓங்க கல்தன்மை போயிடுறது. அப்போ இறை உணர்வை உள்ளத்துல ஊட்டணும், சுயநலத்தை விடணும், இந்திரிய சுக நாட்டத்தை குறைக்கணும். இதை செய்து வர வர இறை நாட்டம் அதிகரிக்க, சுயநலம் குறைய குறைய, இந்திரிய சுக நாட்டம் குறைய குறைய அது ஜடத்தன்மையும் குறைந்து விடும். அதான் ரகசியம். அகல்யதான் அதுக்கு
அதனால இறைவனை நினைக்க இப்போ இதெல்லாம் ஒன்றும் யோசிச்சு பண்ணலாம் முடியலன்னு ஒன்று விட நாமம் சொல்லுங்க. இறைவனுடைய திருநாமத்தை, இஷ்டதெய்வத்தின் திருநாமத்தை ஆர்வத்தோடு ஓதுங்கள். நம்ம மனத்தினுடைய ஜடத்தன்மை நிச்சயமாக நீங்கிவிடும். கல் நெஞ்சமாக இருக்காது, உருகும். நாம ஜபத்துல ஆழ்ந்து ஈடுபட்ட அந்த பலன் நமக்கு கிடைக்கும். கல் நெஞ்சம் உருகிவிடும். நமஸ்காரம். நமஸ்காரம். சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.